வெல்கம் கைஸ், வெல்கம் டு அன்ஸ்கிரிப்டட் எல்கே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். ஆல்ரெடி நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் டு புது பஸ் ஸ்டாண்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது யாரும் பார்க்கலைன்னா போய் பாருங்கள். அது வந்து ஒரு ரூட் வீடியோ மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் இங்கே எந்தெந்த பஸ்ஸு எங்கெங்கே நிற்கிது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வண்டி ஓட்டுறது எங்கள் அண்ணன் பையன், நான் பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங். போன டைம் வந்தப்போ கார்லாம் அவ்வளோக்கா இல்லை. இந்த டைம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரைட் சைடு வந்து மதுரா மெஸ் இருக்குது. அது ஆல்ரெடி நம்ம போன வீடியோ எடுக்கும்போதே இருந்துச்சு அங்கே. டூ வீலர் அப்படியே ஒரு இந்த ஃபுல் பார்க்கிங் ரூஃப் போட்டால் நல்லாயிருக்கும். முன்னே இருந்ததோட கார்லாம் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு வந்து மொத்தமாக ஒரு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு ரூஃப் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே ரைட் சைடு பாருங்கள். அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படியே நம்ம உள்ளே போகலாம், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்க்கலாம். டூ வீலரில் பார்க் பண்ணிட்டாங்க வந்து அப்படியே. இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து. ஏன்னா மணி ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 6 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு ரைட்டில் என்னென்ன பஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். என்னென்ன பஸ் இருக்குது? மோகனூர், கரூர் திண்டுக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரூர் திண்டுக்கல் மதுரை அந்த லைன் பஸ்ஸில் இந்த பக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரைட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தோம்னா ஃபஸ்ட் ரைட்டில் இருக்குது இதெல்லாம். அப்புறம் ஜெயலலிதாபாளையம் வேலூர் பஸ்ஸும் இங்கே இருக்குது. முன்னே இருந்ததோட கடைகள்லாம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னே 1 2 தான் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். இங்கே ஒரு எல்இடி வச்சுருக்குறாங்க. மணி 5:38 பார்த்திங்கன்னா 6 ஆக போகுதுன்னு சொல்லி சொன்னல. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொப்பம்பட்டி மேட்டுப்பாளையம் பஸ்ஸு, அப்புறம் துறையூர், பச்சைப்பெருமாம்பட்டி, துறையூர், அப்புறம் சென்னை. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா கரூர், திண்டுக்கல், அப்புறம் மதுரை, சென்னை, துறையூர் பஸ்லாம் இருக்குது. ஓகே, எல்லாம் போட்டிருக்குறாங்க இங்கே. சென்னை, மதுரை, திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர், துறையூர், மோகனூர், வேலூர், ஜேடர்பாளையம். ஃபஸ்ட்டு ரைட்டில் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் இங்கே தான் நிற்கும். ஓகேங்களா. அப்படியே வந்து இப்போ நம்ம செகண்ட் ரைட்டில் என்னென்ன பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இறங்கியே ஒரு தடவை போகலான்னு சொல்லிட்டு ஒரு கவரேஜ் பண்ணலாம் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அப்படியே பைக்கில் ஒரு ரவுண்ட் அடிப்போம். இங்கே செகண்ட் ரைட் சைடில் என்னென்ன பஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடுத்ததும் ஈரோடு பஸ் இருக்குது. அடுத்த பஸ்ஸில் என்னென்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லை பஸ்ஸில் இருக்கிறாங்களா எதுவும் தெரியல. ஈரோடு பஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி பஸ்ஸு. அடுத்து என்னென்னு சொல்லி தெரியலையே. திருச்சி தான். ஈரோடு திருச்சிக்கு அதிக பஸ்ஸஸ் இருக்கும் போல் இந்த பக்கம். அப்படியே ஒரு ரொட்டேஷன் அடித்தோம்னா திரும்ப இங்கேயும் இந்த சைடு ஒரு எல்இடி வச்சுருக்குறாங்க. இங்கேயும் கொஞ்சம் கடைகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. இங்கே என்ன பஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொல்லிமலை பஸ்ஸு, ராசிபுரம் சேந்தமங்கலம், சேலம் டு நாமக்கல், சேலம் பஸ். ஓகே, அவ்வளோதான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது நான் மைக் ஆன் பண்ணவே இல்லை. சேலம், கோவை, திருச்சி, ஈரோடு, ராசிபுரம், கொல்லிமலை, காட்டுப்புத்தூர் அந்த பஸ்ஸில் இங்கே நிற்கும். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரைட் சைடில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்லாம் நிற்கும். இங்கே டவுன் பஸ் போன இடையில நான் சொல்லியிருப்பேன். போன இடையில வண்டி உள்ளே போகாமல் அப்படியே மேலோட்டமாக வெளியே ரூட்டு வீடியோ மாதிரி இருந்திருக்கும். அது இது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, எப்படி இருக்குது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் டவுன் பஸ்ஸில் நிற்கும். இங்கே ஒரு கடை தான் இருக்குது. இன்னும் தொடர்ந்து கடை எதுவும் ஓப்பன் பண்ணல. அடுத்த டைம் நம்ம வீடியோ பண்ணோம்னா அப்போ எத்தனை கடை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கட்டபொம்மன் இது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டப்போ இந்த கடை ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் வீடியோ வந்து வீட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வாய்ஸை. ஏன்னா நான் அன்றைக்கி ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்க்குறேன், வாய்ஸே இல்லை. மைக் ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்திருக்கேன். இந்த டிரைவரனால என்னை பார்த்துட்டு போனார் நின்று பொறுமையாக. இப்போ நான் உட்காந்து வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படியே எடிட்டில். இங்கே பார்த்திங்கன்னா ஆர்ச்சில் அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. கொல்லிமலை அருவி. லெஃப்ட் சைடு ஆர்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் மலைக்கோட்டை அழகாக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் இந்த பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸ்லேயே மொத்தம் 3 கடை தான் இருக்குது. இந்த கார்னரில் கட்டபொம்மன், அந்த கார்னரில் மதுரா மெஸ்ஸு, இந்த ரைட் சைட் பார்த்திங்கன்னா
பிளாக் பபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை. அது இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க போல். நம்ம அப்படியே உள்ளே போவோம் இப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. இங்கே அடுத்தது ரைட் சைடு பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் உயர்தர அசைவ சைவ உணவகம் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடு பார்ப்போம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எடுத்தும் பூக்கடை. இப்போ தான் கடைங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க போல். அது ஒரு மொபைல் கடை. அப்படியே ரைட் சைடு பார்த்திங்கன்னா ராமாஜெயம் பஸ்ஸு. நம்ம திருச்சி டு சேலம் ஒரு நல்ல ஃபேமஸான பஸ்ஸு. இது வந்து செகண்ட் ரைட்டில் இருக்கிற இடம். இங்கே என்னென்ன பஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா சேலம், கோவை, திருச்சி, ஈரோடு, ராசிபுரம், சேந்தமங்கலம், கொல்லிமலை பஸ்லாம் இந்த பக்கம் நிற்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா நான் அங்கே நேரில் என்ன பேசுன்னு சொல்ல எனக்கு சத்தியமாக தெரில. அதனால திரும்ப அதே சொல்ல வேண்டியதாக போச்சு. நம்ம திரும்ப ஃபஸ்ட்டு ரைட் சைடு திரும்புகிற இடத்துட்டு தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு மார்க்கம்னு சொல்லலாம் இதை நம்ம. இங்கே என்னென்ன பஸ் இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். மோகனூர், கரூர், திண்டுக்கல், மதுரை. அது சொன்னதே ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அந்த ஸ்பாட்டில் நான் என்னென்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அதனால திரும்ப அதே சொல்கிறேன். விநாயகா பஸ்ஸு, கரூர், நாமக்கல் இந்த சைடு கொஞ்சம் ஃபேமஸான பஸ் இது. சுபா, அடுத்த ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு. இந்த பக்கம் அப்படியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல், மதுரை. இந்த பக்கம் வந்து பெரம்பலூர், துறையூர், சென்னை பஸ்ஸில் இந்த பக்கம்லாம் நிற்கும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இந்த பக்கம் கார்னரில் இருக்கும் மதுரா மெஸ். அந்த ஹோட்டல் பக்கம் இருக்கும். அந்த பக்கம் கட்டபொம்மன் பெரிய ஹோட்டலு. இந்த பக்கம் மதுரா மெஸ்ஸு பெரிய ஹோட்டலாக தான் இருக்குது. மதுரா மெஸ் உயர்தர சைவ உணவகம். ஓகே, கடைங்களாம் இன்னும் எதுவும் ஓப்பன் பண்ணல. சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் இந்த பக்கம். நாமக்கல் மாநகராட்சி புகைப்பிடிக்க தடை செய்யப்பட்ட பகுதி. அப்படி பிடிச்சிங்கன்னா 500 ரூபா ஃபைனு. உங்கள் ஹெல்த்துக்காக அதெல்லாம் கம்மி பண்ணி மொத்தமாக விட்டுருங்க. இந்த பக்கம் பஸ் ஸ்டாப்பு பார்க்க நல்லா இருக்குது. கடைங்கள்லாம் இன்னும் முன்னே இருந்ததை விட அதிகமாக இருக்குது. நான் வந்து அன்றைக்கி இந்த சைட்லலாம் போய் எடுக்கவே இல்லை நினைக்கிறேன். வீடியோ எடுத்துருந்துருக்கலாம் போல். ஏன்னா இப்போ ஃபுட்டேஜ் வந்து இப்போ உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியுது. அதுவும் ஓவர் வாய்ஸ் கொடுக்கும்போது தான் தெரியுது. ஒரு டவுன் பஸ் ஆச்சு கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஒரு டவுன் பஸ் போயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்ஸ்கிரிப்டட் வித் LK. இதே மாதிரி மேலும் உங்களுக்கு வீடியோ அப்டேட்டில் இருக்குது வந்துடும்.